தமிழ்ல குடமுழுக்கு திருச்செந்தூர்லன்னா போய் நானும் என் அப்பன் மணியரசன் நின்று போராடி செய்ய வேண்டியதுக்கு அது வேண்டாவிருப்பா செய்யறான். தமிழில் குடமுழுக்கு நடத்த போராட வேண்டியிருப்பதாகவும் வேண்டாவெறுப்பாக தமிழிலும் நடத்தப்படும் என பிச்சை போடுவதாக அமைச்சர் சேகர் பாபுவை நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடுமையாக விமர்சித்துள்ளார். ஆதிமங்கலத்துல கோயில் நுழைவுக்கு நான் தானே உள்ள கூட்டிட்டு போறேன்னு நீங்க ஏன் பேச முடியல? இதுவரை வேங்கவே இல்லை, என்ன முடிவு வந்திருக்கு? இதுவரை என்ன வந்திருக்கு? எதை பற்றி உங்களால பேச முடியுது? சொல்லுங்க தம்பி. எல்லாத்தையும் விட்டுட்டு கூட்டணி வச்சு நீங்க சாதிக்க போறது என்ன தம்பி? வென்று உள்ள போய் போன பெருமக்கள் பேசியது ஒண்ணு சொல்லுங்க. மக்கள் பிரச்சனையை இந்த நாடாளுமன்றம் சட்டமன்றத்திற்குள்ள கூட்டணி வைத்து போய் பேசிய பெருமக்கள் ஒன்றே ஒன்று சொல்லுங்க. ஒன்றே ஒன்று தமிழ்ல குடமுழுக்கு திருச்செந்தூர்லன்னா போய் நானும் என் அப்பன் மணியரசன் நின்று போராடி செய்ய வேண்டியதுக்கு அது வேண்டாவிருப்பா செய்யறான். தமிழிலும் குடமுழுக்கு வந்த பிறகு கும்பாபிஷேகம் மாதிரி குடமுழுக்காகுது, நன்னீராட்டாகுது. அது நாங்க கத்துனோன்னா நன்னீராட்டாகுது. நன்னீராட்டுன்னு ஒரு சொல்ல இவதான் கத்துக்கிறான். என்ன கொடுமை இது? தமிழிலும் ஆப்பிரிக்கா, அமெரிக்கால, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ்ல கேட்ட மாதிரி கால கொடுமை. மலேசியா செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.